சென்னையில் போகிறதுனால ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல எனக்கு. ஏன்னா 2 படம் நல்லா பண்ணியிருக்கோம். நம்மளே ஏன் கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க? போன கம்பெனிலாம் நம்மள ஒரு மாதிரியாக பார்க்குறது. இப்போ எனக்கு டைம் நல்ல டைம் ஓடிடுது. இப்போ கூட பிளாக் அண்ட் ஒயிட்னு ஒரு படம் பண்ணிட்டுருக்கு. திட்டவே மாட்டான். அவனுக்கு திட்டவே வராது ராபர்ட்டுக்கு. சுற்றினே இருப்பேன். இப்போ வெஸ்டர்ன்லாம் பண்ணுவேன். நம்மளதெல்லாம் வந்து அது இதெல்லாம் வரும். இன்னும் தான் லீனாக இருக்கேன், கொஞ்சம் கலராக இருக்கேன், டான்ஸ் ஏதோ கொஞ்சம் தெரியும், அவ்வளோதான். ஓகே. ஸோ சூரி சார் பார்த்துருக்கு. பரோட்டா சூரி உங்களுக்கு பிடிக்குமா அவரை? பிடிக்கும். ஓகே, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அவர் ஹோட்டலில் கூட சாப்பிட்டுருக்கேன் நான். ஓ சூப்பர். மதுரையில். ஓகே. ஸோ அவர் வந்து சின்ன சின்ன கேரக்டர் எல்லாம் பண்ணிட்டு வந்து இப்போ ஒரு படத்துடைய மெயின் லீட் ஹீரோவா பிக் ஸ்கிரீன்ல பெரிய போஸ்டர்ல வந்து அவர் வந்து இருக்கிறாரு. அதே சேம் மோட்டிவேஷன் உங்களுக்குள்ள இருக்குதா சார்? இருக்கு, எனக்கு இருக்கு. எப்படின்னா அவர் மாதிரி வரணுன்னா அந்த மாதிரி எண்ணம் இல்லை. ஓரளவுக்கு நான் வந்தால் போதும், அந்த அளவுக்கு எனக்கு இருக்குது, ஆசை இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அவர் கஷ்டப்பட்டுருக்காரு. நீங்களும் சார் கஷ்டப்பட்டு? இல்லை, நானும் கஷ்டப்பட்டுருக்கேன். அவரும் பயங்கரமாக கஷ்டப்பட்டு செட்டி டிபார்ட்மெண்ட்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு, லைட்டிங்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் வேறு தண்ணி எவ்வளோ செஞ்சுருக்காரு. அதுக்கு பலன் இப்போ தான் வந்திருக்கு. அவர் டைம் நல்லா இருக்குது. ஓகே, அவர் டைம் நல்லா இருக்குது. சில டேரக்டர்லாம் அவர் தூக்கி விட்டாங்க, நம்மளை தூக்கி விடல. அதான் உண்மை. டேரக்டர் தூக்கி விட்டாருன்றீங்க? ஆமாம், அவங்க தான் வளர்த்து விட்டாங்க. ஓகே. ஆமாம். ஸோ உங்களுக்கு தான் சார் நிறைய டேரக்டர் வாய்ப்பு கொடுத்தாங்க. அதில் என்ன மேட்டர்னு தெரியல. நான் வந்து ஊர்லேருந்து வரல. புதினா நான் சென்னையில் போகிறதுனால ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல எனக்கு. ஊர்லேருந்து வந்தாங்க, நிறைய பேர் நல்லா ஃபார்ம் ஆகி போயிட்டாங்க. ஆனால் இப்போ நான் சென்னையில் போகிறதுனால, ஆனால் என்னுடைய பூர்வீகம் வந்து தேனி தான். ஸோ சென்னையில் பிறந்ததுனால உங்களுக்கு வாய்ப்பு இல்லையா என்னன்னு தெரியல. சென்னையில் இருக்கிறதுனால தான் சார் இன்னும் ரொம்ப நேட்டிவிட்டியாக இருக்கும். அந்த பாஷை தெரியும், அந்த கல்ச்சர் தெரியும் உங்களுக்கு. ஆமாம். ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, சென்னையில் போகிறதுனால குற்றமாயிடுச்சு. இல்லை, நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேங்க நான். ஏன்னா 2 படம் நல்லா பண்ணியிருக்கோம். நம்மளே ஏன் கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க? போன கம்பெனிலாம் நம்மள ஒரு மாதிரியாக பார்க்குறது, கால் மேலே காலை போட்டுன்னு, அது மாதிரிலாம் நம்மளுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். அது அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் என்னடான்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. ஓகே. பட் உங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கணும்ல சார், நம்மளும் ஒரு டைம்ல இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக வருவோம் அப்படின்னு. அதுக்கு வந்து டைம் வரணும். கரெக்டா? இல்லை, நம்பிக்கை இருக்குது. எதான் சொன்னாலும் இப்போ எனக்கு டைம் நல்ல டைம் ஓடிடுது. இப்போ கூட பிளாக் அண்ட் ஒயிட்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அது என்னை தேடி தான் வந்தது. ஓகே. அதில் வந்து சிரிக்கவும் வச்சுருக்கேன், அழுவும் வச்சுருக்கேன். டபுள் ஆக்ஷன். சூப்பர். 80 வந்து அந்த ஜிப்பெல்லாம் போட ஆரம்பிச்சிங்களா, முடி அது வீக்கு தான் வச்சு பண்ணேன். 2024 எப்படி இருப்பாங்க வயசான இந்த மாதிரி இந்த கட்டப்பில் இருக்கேன். அது வந்து என்னை தேடி வந்து, ஆனால் அது வந்துச்சுன்னு வச்சிங்களா வேறு மாதிரி அதான் பிச்சைக்காரன் குக்கு நின்றுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிற்க வைப்பேன். ஓ சூப்பர் சார். ஸோ அந்த படத்துக்கு எந்த மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணீங்க சார்? அது நீங்கள் இப்போ ஆல்ரெடி பண்ண கேரக்டர்லேருந்து தாண்டி வேற ஒரு வித்தியாசமாக இருக்கும். இதில் அழுவு வச்சிருக்கேன், சிரிக்க வச்சிருக்கேன். ஓகே. 2மே பண்ணிருக்கேன். டபுள் ஆக்ஷன். ஓகே. ஸோ அதான் சார், என்ன மாதிரி ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணீங்க? சேம் நீங்க ஏதோ ஒரு படத்தை பார்த்து கொஞ்சம் இதுல இருந்து நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி அந்த பழக்கமே இல்லைங்க. இந்த படத்தை பார்த்து அந்த படத்தை பார்த்து நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். என்னோட மனசு என்ன சொல்லுதோ அதுதான் நான் செய்வேன். டைரக்டர் சார் சொல்லுவார், இது பண்ணால் நல்லா இருக்குங்க, இது பண்ணால் நல்லா இருக்குங்க அப்படின்னா, ஓகே சார், ஓகே சார், மெயினில் வாங்கிப்பேன்ல. மெயினில் வாங்கில அது பண்ணும்போது, ஷார்ட்டில் பண்ணும்போது நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதுதான். அது டேக் ஓகே ஆயிருமா சார்? ஃபர்ஸ்ட் டேக் 2-3 டேக் வாங்குவேன், அப்புறம் நல்லா பண்ணிடுவீங்க. நீங்க ஒர்க் பண்ணதுலேயே உங்களோட ஃபேவரட் இயக்குனர் யாருக்கு? நீங்க ஒர்க் பண்ண படங்கள்லேயே உங்களோட ஃபேவரட் இயக்குனர், எனக்கு இந்த டேரக்டரோட ஒர்க் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அது யாரு? ராஜமௌழி சார், சசி சார், அப்புறம் இப்ராஹிம். அண்ட் கொஞ்சம் பிடிக்காத, அதாவது இவங்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் கிளாஷ் ஆச்சு, நான் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல, அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. அந்த மாதிரி நான் யார்கிட்ட அந்த மாதிரி டைரக்டர்லாம் ஒன்றும் நான் பண்ணல. அவ்வளோதான், சொல்லி கொடுப்பாங்க, பண்ணுவேன், போய் உட்காந்துருவேன், அவ்வளோதான். ஓகே. ஆனால் ராஜமௌழி சார்லாம் நல்லா க்ளோஸாக வந்து என்கிட்ட இது பண்ணார். அப்படி பண்ணுங்க பிரதர், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணுன்ட்டு என்கரேஜ் பண்ணுவார். சசி சாரும் அந்த மாதிரி இல்லை, என்கரேஜ் பண்ணுவார். இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய கோரியோகிராஃபர் இருக்காங்க, நிறைய டான்சர்ஸ் இருக்காங்க, ஃபீமேல் டான்ஸ் கோரியோகிராஃபர் இருக்காங்க, மேலும் இருக்கிறாங்க, பேக் டான்சர்ஸும் முன்னாடி வந்து இப்போ கோரியோகிராஃப் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட ஃபேவரட் டான்ஸ் கோரியோகிராஃபர் யார்? ஒரு ஆள் சொல்லணுமா, 2 பேர் சொல்லணும்? ஒரு ஆள் தான் சொல்லணும். ஒரு ஆள் சொல்லணும்னா ஏகப்பட்ட மாஸ்டர்கள் நான் ஆடியிருக்கேன். பழைய மாஸ்டரில் சிவசுங்கர் மாஸ்டர், டிகேஎஸ் பாபு மாஸ்டர், ரவிஜய் மாஸ்டர், பிரதீப் மாஸ்டர், ராபர்ட் மாஸ்டர், ஜினா மாஸ்டர், சுரேஷ் ஜித்து, பிரபுதா மாஸ்டர், ராஜி மாஸ்டர்,
பிரகாஷ் மாசு ம். நிறைய பேர் இது பண்ணி நிறைய பேர் ஒரு 10 பேர் சொல்லிட்டீங்க. ஓகே. இன்னும் நிறைய இருக்கு. அப்ப இதுல இருந்தே உங்களோட ஃபேவரட் யாருன்னு சொல்லுங்க. ராபர்ட். ராபர்ட் பாஸ். ஏன் சார்? ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன்? அவன் ராபர்ட்டும் என்ன மாதிரி குழந்தை மாதிரி ஜாலியாக இருப்பான். ஓகே. திட்டவே மாட்டான். அவனுக்கு திட்டவே வராது ராபர்ட்டுக்கு. சிரிச்சுனே இருப்பேன். ஆனால் பண்ணினேன் சூப்பர்ண்ணே அப்படின்ட்டு போயிடும். அதுதான் டான்ஸ் மாஸ்ட்லி. அது நல்ல ஒரு சோசியலிஸ்ட்டு ராபர்ட். ஓகே. இப்போ உங்களை வந்து தமிழ் சினிமா தாண்டி ஒரு பாலிவுட்லேயோ இல்லை ஹாலிவுட்லேயோ இல்லை வந்து காலிவுட்லேயோ, காலிவுட்ல ஆல்ரெடி இருக்கீங்க, டாலிவுட்லேயோ உங்களை வந்து டான்ஸ் கூப்பிடுறாங்கன்னா அங்கே வந்து எந்த மாதிரி ஸ்டைல் சார் நீங்கள் இப்போ ப்ரிஃபர் பண்ணுவீங்க? அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆப்டாக ஆடிடுவீங்களா? ஏன்னா இங்கே வந்து மோஸ்ட்டாக குத்து டான்ஸ் தான் நிறைய ஆடுவாங்க. இல்லை அங்கே போய் என்னை கூட்டும் போல அங்கே தான் கஷ்டம். இல்லை அங்கே ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆட முடியும். அங்கே அவங்களுக்கு கஷ்டமா இல்லை இல்லை உங்களுக்கு? அவங்களுக்கு தான் கஷ்டம். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணி தான் அங்கே ஆட முடியும். ஓகே. இப்போ வெஸ்டர்ன்லாம் பண்ணுவேன். நம்மளதெல்லாம் வந்து அது இதெல்லாம் வரும். ஆனால் அவங்களது வேறு மாதிரி ஸ்டைலாக இருக்குல்ல. அதான். ஓகே.